வாழ்க்கையில நீங்க சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்தா அதை நீங்க தீர்க்க தயவு செய்து முயற்சிக்க வேண்டாம். அத SFGTD என்ற ஒரு பெட்டியில போட்டுருங்க. என்ன அதுன்னு கேக்குறீங்களா? சம்திங் ஃபார் காட் டு, அதாவது தேவன் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று நினைச்சு தேவனிடம் என்ன செய்யணும், ஒப்படைச்சிடணும். அத தேவனிடம் ஒப்படைத்ததுக்கு பிறகு மீண்டும் அதை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதை மீண்டும் உங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தீர்வு என்ன செய்யலாம், தாமதமாகலாம். நீங்க தீர்க்க முடியாது என்று நினைச்சு இருக்கிற காரியம் மட்டும் இல்ல, உங்களால முடியும் என்று நினைக்கும் விஷயத்த இருந்தாலும் சரியான தீர்வு என்ன என்பதை தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யணும், ஜபத்துல தேவனை அணுக வேண்டும். சில நேரங்கள்ல நீங்க போக்குவரத்து நெரிச்சல், அதாவது டிராபிக்ல மாட்டிக்கிட்டா கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல வாகனம் ஓட்டுவதற்கே வாய்ப்பில்லாத பலர் இருக்கிறாங்க. வேலை நாளில கஷ்டமான நாள் இருந்தா பல ஆண்டுகளாக வேலை இல்லாம தேடிக்கொண்டிருக்க ஒரு நினைச்சு பாருங்க. ஒருவேளை ஒரு உறவு முறிந்து விட்டா ஒருபோதும் அன்பு அனுபவிக்காத ஒருவரை நினைத்து பாருங்க. வார இறுதி முடிந்து விட்டது என்று கவலைப்பட்டா தன் குழந்தைகளுக்காக தினமும் 12 மணி நேரம் வேலை செய்யும் தாயை நினைச்சு பாருங்க. சில நேரத்துல சிலருக்கு கார் பிரேக் டவுன் ஆயிடும். அப்போ என்னடா இது, கார் இல்லையே, நம்ம இப்ப பஸ்ல போனோம், நடந்து போனோம் நினைக்கிறீங்களா? நடக்க கூட முடியாத ஒரு நினைச்சு பாருங்க. கண்ணாடியில ஒரு வெள்ளை முடி பார்த்தா இப்படி ஆயிடுச்சு நினைக்காதீங்க. சிலர் கேன்சரால கீமோதெரபி எடுத்து முடியே இல்லாம இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில அர்த்தம் தான் என்ன என்று சிந்தித்தா அதற்கான வாய்ப்பே இல்லாம இளம் வயதில் உயர்ந்தவர்களை நினைத்து பாருங்க. யாராவது உங்களை வெறுப்பு அல்லது அறியாமையால் காயப்படுத்திருந்தா நான் அவர்களாக இல்லை என்று நினைத்து நன்றி சொல்லுங்க. தேவன் சொல்றாரு, நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாம அமைதியாக ஓய்வு எடுங்க. சமாதானத்தோடு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க கடவுளை மட்டும் ஒரு சின்ன ஜெபத்துல தொடர்ந்து கொள்ளுங்க. எனி டைம் அவர் ரெடியாக இருக்கிறார். இந்த ஒரு நல்ல ஒரு மெசேஜோட தூங்க போங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.